எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கவனிங்க, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல, ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். கவனிங்க, வசனம் சொல்லுது, ஒருவரும் கிருபை இழந்து போக கூடாதா, இரண்டாவது தீட்டுண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கணுமா, தீட்டு உண்டாக கூடாதா, மூன்றாவது சொல்லுது எச்சரிக்கையாயிருக்கணுமா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருபோதும் கிருபை இழந்து போக கூடாது. அப்போ கிருபை எதனால இழந்து போகிறோம்னா, வேத வசனம் சொல்லுது, கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகரை தீட்டுப்படுத்தினா செய்யணுமா, கிருபை இழந்து போயிடுவோமா. கசப்பான வேர், கசப்பை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. கசப்பான வேர் உங்களுக்குள்ளால என்ன செய்யக்கூடாது, முளைத்தெழும்ப இடம் கொடுக்க கூடாது. ஒரு தேவ பிள்ளையாகிய நாம ஒருபோது கசப்புகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. கசப்பு வந்துருச்சுனாலே கிருபை இழந்துடும். ஏன்னா கசப்புக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த மனுஷனுடைய இதயத்துல கசப்பு உண்டாகுதோ அந்த மனுஷன் கிருபையை இழந்து போவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கிருபையை இழந்து போக கூடாது. கவனிங்க, இந்த கசப்பு ஆண்டவர் எதோடு ஒப்பிடுறாருன்னா வேரோடு ஒப்பிடுறாரு. வேருடைய தன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. அப்போ இந்த கசப்பை எதோடு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னா வேரோடு ஒப்பிடுறாரு. வேருடைய தன்மை தனித்தன்மை என்ன? வேறு எப்பொழுதுமே என்ன செய்யாது, வெளியே தெரியாது. வேறு இருக்கிறது யாராவது பார்க்க முடியுமா? வேறு பார்க்க முடியாது. வேறு என்ன செய்யும்னா எப்பொழுதும் மறைந்து இருக்கும். வேறு தன்னை ஒளித்து கொண்டிருக்கும். வேறு ஒருபோதும் வெளியே தன்னை காமித்துக் கொள்ளாது. அதே போல பாருங்க, நமக்குள்ள கசப்பு உண்டாகும் போது இந்த கசப்பை ஒருபோதும் மனுஷன் நம்ம என்ன செய்கிறது இல்லை, காமிக்கிறது இல்லை. கசப்பு என்ன செய்யணும்னா உள்ளால மறைத்து வைக்கிறோம். ஒரு வேருடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா உள்ளால மறைந்து வைக்கிற தன்மை. நம்ம கசப்பு என்ன செய்யணும்னா உள்ளால மறைத்து வைக்கிறோம். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒருபோதும் கசப்பு மறைந்திருக்க கூடாது. நீங்க தேவ பிள்ளையாக இருக்கிற, உன் மேல ஆவியானவருடைய ஆளுக வேணும், உன் மேல ஆவியானவருடைய நடத்துதல் வேணும், உன்னை ஆவியானவர் ஆட்கொள்ளணும், உனக்கு ஆவியானவர் வழிகாட்டணும், உனக்கு ஆவியானவர் நடத்தணும்னா உங்களுக்குள்ளால ஒருவரும் கசப்பு இருக்கக்கூடாது. எந்த மனுஷட்டும் கசப்பு இருக்க கூடாது. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கெல்லாம் யார்ட்டும் கசப்பு இல்லை பிரதர். என்னை சுத்தி எந்த மனுஷனை நான் யோசிச்சாலும் அவனை கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு என் இதயத்தில் அன்பு இருக்கு. யாரு மேல என்னை சுத்தி இருக்கிற எந்த மனுஷன் மேல எனக்கு கசப்பு இல்லை. உங்க வாழ்க்கையை தயவு செய்து நீங்க நிதானித்து பாருங்க. ஒருவேளை யாருக்கு மேலேயாவது உங்கள் கசப்பு இருக்குமா இருந்தா அன்பான தேவ பிள்ளை கிருபையை இழந்து போவீங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், என் வாழ்க்கையில யாராவது எனக்கு விரோதமாய் எழும்பினவங்க, யாராவது எனக்கு விரோதமாய் துரோகம் செஞ்சவங்க, யாராவது எனக்கு விரோதமாய் பேசினவங்க மேல எனக்கு கசப்பு இருக்கான்னு யோசித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் என்ன செய்யணும்னா சரி செய்யணும். ஏன்னா உங்க வாழ்க்கையை நாசமாக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சீசன் போய் கேட்கிறான், ஆண்டவர் என்னுடைய சகோதரன் ஒரு நாளைக்கு நான் எத்தனை வாட்டி மன்னிக்கணும்னா 70 விசை. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்குன்னா, உன்னை சுத்தி என்ன ரோகம் நடந்தாலும் சரி அதை என் தேவன் பார்த்துக் கொள்ளுவார். நான் மன்னிக்கிறவனா இருக்கணும். ஏன்னா ஜெபமே எப்படின்னா, ஆண்டவரே என் சகோதரருக்கு நான் மன்னிக்கிறதை போல நீர் என்னை மன்னிப்பீராக. அப்ப கவனிங்க, இருதயத்துல கசப்பு நமக்கு இருக்கவே கூடாது. கசப்பான வேர் நமக்குள்ள முளைத்து எலும்புமாய் இருந்தால் அநேகரை தீட்டுப்படுத்தும் மட்டுமல்ல
நம்மள என்ன செய்யும்? கிருபையை விட்டு விலக செய்யும். இதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆளை பிடிக்கலன்னு உடனே வெளியே போய் பல விதமான அவதூறும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் அந்த ஆளை கொடுத்த கசப்பை இதயத்துக்குள்ள வைத்திருக்கிறோம். இந்த கசப்பு எப்ப உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம கனவீனப்படுத்தப்படுறோமோ அங்க நமக்கு கசப்பு உண்டாகுது. எங்க நம்ம காயப்படுறோமோ அங்க நமக்கு கசப்பு உண்டாகுது. எங்க நம்மளை வேதனைப்படுத்துறாங்களோ, எங்க நமக்கு ஒரு துரோகத்தை பண்றாங்களோ, எங்க நமக்கு விரோதமாய் நமக்கு ஒரு அநியாயத்தை செய்யறாங்களோ அங்க நமக்கு கசப்பு உண்டாகுது. அன்பான தேவப்பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் உன்னை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான வார்த்தைகளை உன் பெயர் பொய்யாய் சொல்வார்களானால் நீ பாக்கியவான். கவனிங்க, என்ன பத்தி இப்படி சொல்றாங்க, என்ன பத்தி இப்படி பேசிட்டாங்க, என்ன பத்தி இப்படி எல்லாம் அவதூறு சொல்றாங்கன்னு ஒருபோதும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? கசப்பை வளர்த்துக்க வேண்டாம். உங்களை குறித்து சொல்றாங்கன்னா நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, தேவ பிள்ளைகள்ட்ட ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? கசப்பு வளர கூடாது. என வசனம் சொல்லுது, கசப்பான வேர் முளைத்தெழுந்து அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. இந்த வேருடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மறைந்து இருக்கிறது மட்டுமல்ல, இது படகுகிற அனுபவம் உள்ளது. படகுகிற அனுபவம், அது படந்துகிட்டே இருக்கும். படந்து 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 அநேகரை தீட்டுப்படுத்த மட்டுமல்ல, அதோடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன செய்யணும்? உழிந்து கொள்ளுகிற வல்லமை உள்ளது, உழிந்து கொள்ளுகிற வலிமை உள்ளது. அது இந்த வேருக்குன்னு நீங்க தனியா தீனி போட வேண்டாம். வேறு விட்டுருச்சுனால அது என்ன செய்யணும்? அக்கம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? இழுத்துக்கிடும். நம்மளும் என்ன செய்வோம்? ஒரு விசுவாசி எப்பொழுதுமே அக்கம் பக்கத்து வீட்டில் போய் என்ன செய்யக்கூடாது? பம்புகளை இழுத்துக்க கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படியே மோப்பம் பிடிக்குது, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது கவனிங்க. இந்த வேலையெல்லாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளை செய்யக்கூடாது. அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, இவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும். மற்றவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாக்கி அது ஒருபோதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, எந்த ஒரு கசப்பான வேரம் முளைத்தெழும்பாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாய். பக்கத்துல சொல்லுங்க, கசப்பான வேர் உனக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கிருபையை இழந்து போகாத, கிருபையை இழந்து போகாத. ஒருபோதும் கிருபை இழந்து போகக்கூடாது. கவனிங்க, இந்த நாளில் கூட இந்த கசப்பை வளர விட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க, தாவீது ராஜாவாய் இருக்கிறான். தாவீது ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல தாவீதுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புகிறான். அவனுடைய பெயர் அப்சலோம். தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பி தாவீது ராஜ்யபாரம் பண்ணும்போது அப்சலோமுக்கு தன்னுடைய தகப்பனாகிய ராஜ்யபாரத்து மேல ஆசை உண்டாயிடுச்சு. இதனால அப்சலோம் என்ன பண்றான்னா, தன்னுடைய தகப்பனை எப்படியாவது இந்த எருசலேம்ல துரத்தி விட்டு தான் இந்த ராஜ்யபாரத்துல உட்காரணும்னு சொல்லி அப்சலோமுக்குள்ளால ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால இந்த அப்சலோம் என்ன செய்யறான்னா, தன்னுடைய தகப்பன்ற ஒரு காரியத்தை கேட்கிறான். தாவீது இடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, 2 சாமுவேல் 16, 17, 18 இந்த பகுதியை மட்டும் புரட்டி வைத்துக் கொள்ளுங்க. இந்த அப்சலோம் எப்படியாவது தன்னுடைய தகப்பனுடைய அந்த ராஜ்யபாரத்துல அந்த சிங்காசனத்தில் உட்காரணுங்கிறதுனால தகப்பன்ற சொல்றான். அப்ப நான் கெப்ரோன்ல போய் பலியிட போகிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப தாவீது என்ன செய்யறானாக்கி, இந்த அப்சலோமை கெப்ரோன்ல போய் பலியிடும்படியாக அனுப்பி விடுகிறான். கெப்ரோனுக்கு போன இந்த அப்சலோம் ஏற்கனவே இங்க இருக்கிற மூப்பர்கள்ட்ட ஏற்கனவே என்ன சொல்றானா, நான் கெப்ரோன்ல போய் கர்த்தருக்கு பலியிடும் போது நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்னா, அப்சலோம் ராஜாவானான், அப்சலோம் ராஜாவானான்னு சொல்லி நீங்க பூழிகைகளை ஊதணும், எக்கால சத்தம் இடணும் சொல்லி அப்சலோம் சொல்லிடுவான். ஒரு நயவஞ்சகமான வேலை. இப்ப கேட்டீங்கன்னா, அப்சலோம் பலியிட போறான். அப்சலோம் பலியிட போய் அங்க பலியிட்ட உடனே ஒரு சத்தம் உண்டாகுது. எப்படின்னா, அப்சலோம் ராஜாவானான் அப்படிங்கிற சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை யாருகிட்ட சொல்றாங்கன்னா, தாவீதுகிட்ட சொல்றாங்க. உம்முடைய மகனாகி அப்சலோம் ராஜாவானங்கிற கூக்குரல் உண்டாயிற்றுன்னு உடனே தாவீதுக்குள்ளால பயம் உண்டாயிடுச்சு.
ஒருவேளை அப்சலோம் இனி எங்க வருவானா, நேரம் எருசலேமுக்குள்ள வருவான், வந்தானா எல்லாத்தையும் கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன செய்தார்னாக்கி தன்னுடைய எல்லாரையும் கூப்பிட்டு உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடுவோம், அப்சலோம் வந்தானா எல்லாரையும் கொன்றுவான் சொல்லி தாவீது தன்னுடைய சேவகர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்த எருசலேமை விட்டு கடந்து செல்கிறான். அப்சலோமுக்கு பயந்து அப்சலோம் என்ன செய்தானா, பலியிடுறான், தேவனுக்கு பலியிடுறான். தேவனுக்கு பலியிடும் போது அப்சலோம் சொல்றான், அகித்தோப்பேலை அழைத்து வாருங்கள் என்று சொல்றான். இந்த அகித்தோப்பேல் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாவுடைய ஆலோசனைக்காரர். இப்ப பாருங்க, அப்சலோம் என்ன சொல்றான்னா, அவன் பலியிட போகிறான், நான் தான் எருசலேமுக்கு ராஜான்னு சொல்றான், நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்றான். இந்த அப்சலோம் பலியிடும் போது அகித்தோப்பேலை அழைத்து வாங்கன்னு சொல்றான். இந்த அகித்தோப்பேல் யாருன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷமா ராஜாவோடு, தாவீது ராஜாவோடு இருந்து ஒரு சின்ன மன கசப்பு நிமித்தமாய் இந்த தாவீது ராஜாவை விட்டு தன்னுடைய சொந்த ஊராகிய கீலோன்ல போய் குடியிருக்கிறான் 10 வருஷமா. கவனிங்க, இப்ப அப்சலோம் சொல்றான், என்னுடைய அப்பாவுக்கு ஆலோசனைக்காரர் இந்த அகித்தோப்பேலை எனக்கு ஆலோசனை சொல்லும்படியாக அழைத்து வாங்க, எனக்கு இனி நான் தான் ராஜாவா இருக்க போறேன், நான் ராஜாவா இருக்க அப்படின்னால அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எனக்கு இருந்தா ஒருவனும் என்ன திணிக்க முடியாது. அதனால இந்த அகித்தோப்பேலை எனக்கு கூட்டி வாருங்க சொல்லி இந்த அகித்தோப்பேலை கூட்டி வராங்க. அகித்தோப்பேல் என்ன பண்றான்னாக்கி வந்து அப்சலோமோடு கூட இருந்தான். கவனிங்க, இந்த அகித்தோப்பேல் யாருன்னு கேட்டீங்கன்னா, தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவான உடனே தாவீதுக்கு 2 பிரதான தளபதிகளை ஏற்படுத்துகிறார் தாவீது. இந்த பிரதான தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, வலது கைக்கு அகித்தோப்பேல், இடது கைக்கு யோவாப். யோவாப் யாருன்னு கேட்டீங்கன்னா போர் படை தளபதி. தாவீதுடைய இடது கை யோவாப், தாவீதுடைய வலது கை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அகித்தோப்பேல். கவனிங்க, போருக்கும் யுத்தத்துக்கும் போறதுக்கு யோவாப் பொறுப்பு வசமாய் விட்டுருவான். ஆனா ஆலோசனை எல்லாமே யாருன்னா அகித்தோப்பேல் தான். வேதம் சொல்லுது, அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சுனாக்கி தேவனுடைய வார்த்தையை போல வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. நல்ல கவனிங்க, அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா தேவனுடைய வாக்கை போல. இப்ப கவனிங்க, நான் சொல்றேன், அகித்தோப்பேலுடைய ஆலோசனை வருதுனாலே தாவீதுடைய ராஜ்யபாரத்தில் எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. அகித்தோப்பேலுடைய ஆலோசனைனால தேவன் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி அகித்தோப்பேல் பேசுவான். அகித்தோப்பேல் ஒரு திட்டம் பண்ணினாலும் அந்த திட்டத்தை யாராலையும் உடைக்க முடியாது. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஜெயம், அவ்வளவு பெரிய வெற்றி. இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் ராஜாக்கள் நாளாகம் அந்த புஸ்தகங்களை வாசிச்சீங்கன்னா வசனம் மறுபடியும் சொல்லுது, தாவீதுடைய காய்கள் எல்லாத்தையும் ஜெயமாய் முடிய பண்ணான். தாவீது நாளைக்காவது விழுத்தி அடைந்தானா, தாவீது போன இடத்துல எல்லாம் ஜெயம் கொண்டானா. இதுக்கு கர்த்தருக்கு அடுத்த காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனையை போல அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தாவீதுக்கு இருந்தபடினால. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இப்போ தாவீதுடைய ராஜ்யபாரம் கூடுதுன்னு வைங்களேன், எல்லாரும் கசகசான்னு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அகித்தோப்பேல் வந்துட்டானா எல்லாம் அமைதியாயிடும். ஏன்னா அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அடிக்கிறதுக்கு வேற ஆலோசனை இல்லை. ஆனா தாவீது என்ன செஞ்சானா, இந்த அகித்தோப்பேலுக்கு எப்படி தெரியுமா வச்சிருந்தான், வலது பக்கத்துல. யோவாபு கூட ஒரு படை தளபதி தான், இந்த அகித்தோப்பேல் அப்படி இல்லை. தாவீதுக்கு யாரா, பிராண சிநேகிதனா. சங்கீதம் 41:9, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என்னோடு கூட அப்பம் புசித்தவனும். நல்ல கவனிங்க, இந்த அகித்தோப்பேலை குறித்து தாவீது என்ன சொல்றான், அவன் என் பிராண சிநேகிதன், அவன் என் தோழன், நான் நம்பி இருக்கிறவன். அது மட்டுமல்ல, அவன் என்னோடு கூட அப்பம் புசிக்கிறவன். இந்த அகித்தோப்பேல் யாருன்னு கேட்டீங்கன்னா இது தாவீதோடு கூட அப்பம் புசிக்கிறவன். சங்கீதம் 55:12-13 வாசிக்கலாம். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும், எனக்கு இந்த அகித்தோப்பேல் எனக்கு சமமானவன்
என் வழிகாட்டியும். அப்ப கவனிங்க, இந்த அகித்தோப்பேலை குறித்து தாவீதுக்கு என்ன சொல்றான்னா, அவன் என்னுடைய பிராண சிநேகிதன். அப்படிப்பட்ட இந்த அகித்தோப்பேல் இன்னைக்கு யாரோட போய் சேர்ந்திருக்கிறான்? அப்சலோமோட போய் சேர்ந்திருக்கிறான். பாருங்க, அப்சலோம் எப்படியாவது தாவீதை கொண்டு இந்த அப்சலோம் பண்ணுகிற இந்த ராஜ்யபாரத்துல தன்னுடைய தகப்பன் உட்கார்ந்து இருக்கிற அந்த சிங்காசனத்துல என் தகப்பனை கொஞ்சம் நான் உட்கார்ந்து ஆசைப்படுறான். அதோட போய் யார் சேர்றான்? அகித்தோப்பேல் சேர்கிறான். அகித்தோப்பேல் சேர்ந்து அப்சலோமோடு கூட திட்டம் போடுறாங்க. இந்த 16 அதிகாரம் வாசிக்கும் போது இங்க அகித்தோப்பேலை பார்த்து அப்சலோம் கேட்கிறான், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும். என்னுடைய தகப்பனோடு கூட இருந்தது அல்லவா, என்னுடைய தகப்பனோடு நீ இருந்ததுனால என் தகப்பன் பயங்கரமான ஆளா இருந்தாரு, அதே போல என் கூட இருந்து எனக்கு ஆலோசனை சொல்லணும். உடனே அகித்தோப்பேல் ஒரு துரு ஆலோசனை சொல்றான். என்ன சொல்றான்? உம்முடைய தகப்பன் இந்த எருசலேமை விட்டு போகும்போது இங்க இருக்கிறாங்க ஒரு 10-15 பேரு, இந்த எருசலேமை காக்கும்படியாக அவர்களிடத்துல போய் நீங்க பிரவேசிங்க. அப்போ இந்த எருசலேமுடைய பார்வைக்கு, இங்க இருக்க இஸ்ரவேலருடைய மூப்பன் பார்வைக்கு, உம்முடைய தகப்பனுடைய பார்வைக்கும் நீ நாற்றமாய் போனீர். அதனால உம்முடைய தகப்பனை எவனும் மதிக்க மாட்டான். எல்லா முதியவர்களும், எல்லா இஸ்ரவேலின் முதியவர்களும் உம்மிடத்தில் சேர்ந்து கொள்வார்கள். ஒரு நாற்றமான ஐடியாவை கொடுத்தான். அப்சலோம் அந்தபடியே பிரவேசித்தான். நல்லா கவனிங்க, இரண்டாவது ஒரு ஆலோசனை அப்சலோமுக்கு கொடுக்கிறான். என்ன ஆலோசனை கொடுக்கிறான்? 17வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி கவனிங்க, என்ன கவனிங்க, அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். தாவீதை பின்தொடர்ந்து போய் அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். கவனிங்க, இப்ப என்ன சொல்றான் அகித்தோப்பேல்? நான் இன்னைக்கு ராத்திரி இங்க இந்த 12,000 பேர்த்த கூட்டு போவேன். கூட்டு போய் உங்களுடைய தகப்பன் விடாய்த்து போய், அதாவது களைத்து போய், கை தளர்ந்து போய், என்ன செய்யணும் திசை தெரியாம இருக்கிற சூழ்நிலையில நான் திடீர்னு போய் உங்க தகப்பன் முன்னாடி போயிடுவேன், தாவீது முன்னாடி போயிடுவேன். நான் தாவீது முன்னாடி போன உடனே அவன் திடுக்கிட்டுருவான். அப்ப நான் என்ன செய்வேன்னா, நான் கவனிங்க, நான் ஒருவன் மாத்திரம் உங்களுடைய தகப்பனை வெட்டுவேங்களாம். அகித்தோப்பேல் என்ன சொல்றான்னா, பாருங்க, தாவீது சொல்றான் என்னுடைய பிராண சிநேகிதன் சொல்றான். ஆனா அகித்தோப்பேல் சொல்றான் அவனுடைய பிராணனை நான் எடுப்பேன்னு சொல்றான். தாவீது சொல்றான் என்னோடு கூட அப்பம் புசித்தவன் என்னுடைய வழிகாட்டுன்னு சொல்றான். ஆனா அகித்தோப்பேல் சொல்றான் இன்னைக்கு ராத்திரியே அவன் முன்னாடி போய் யாரையும் தொட விட மாட்டேன் தாவீதை, நானே இந்த தாவீதை வெட்டுவேன், அவனுடைய ஜீவனை நான் எடுப்பேன்னு சொல்லி அகித்தோப்பேல் வயலாக்கியம் பாராட்டுகிறான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கசப்பு. இந்த அகித்தோப்பேல் குழால உண்டான கசப்பு. இந்த அகித்தோப்பேல் குழால அப்படி என்ன கசப்பு உண்டாயிடுச்சு தாவீது மேல? நல்ல கவனிங்க. இப்ப நான் சொன்னேன்ல, அப்சலோம் அகித்தோப்பேலை கூப்பிடும்போது எங்க இருந்து கூப்பிடுறான்? கீலோங்கிறது உங்களுக்கு புரியுது இல்ல? கீலோங்கிறது என்னன்னாக்கி இந்த அகித்தோப்பேலுடைய சொந்த ஊர். 10 வருஷம் அகித்தோப்பேல் எங்க இருக்கான கீலோன்ல இருக்கிறான். இப்போ அப்சலோம் கீலோன்ல இருந்து இந்த அகித்தோப்பேலை கூப்பிடும்போது அகித்தோப்பேல் கீலோன்ல இருந்து வர்றான். இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அகித்தோப்பேல் கீலோன் போன காரணம் என்ன தெரியுமா? இந்த கசப்புக்கு இந்த தாவீதை வெட்டி கொல்லணும். 12,000 பேத்துக்கு நான் கூட்டு போவேன். ஆனா எவனையும் வெட்ட விட மாட்டேன், நானே வெட்டுவேன். ஏன்னா இந்த அகித்தோப்பேலுக்குள்ள கசப்பான வேர் எழும்பி முளைத்து போய் நிக்குது. கவனிங்க, அகித்தோப்பேல் சொல்றா இந்த தாவீதை ஏன் கையாலேயே நான் வெட்டுவேன். இதுக்கு இந்த கசப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? கவனிங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி யுத்த களத்துக்கு போக வேண்டிய தாவீது இஸ்ரேலுக்கோ பெலிஸ்தருக்கோ யுத்தம் நடக்கும் போது தாவீது தன்னுடைய அரண்மனை மேல் வீட்டு உப்பரிகையில உலாவி கொண்டிருந்தார். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்லிட்டு இருக்கேன்.
உலாவி கொண்டிருக்கும் போது அங்கிருந்து ஒரு பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணை அடையணும் சொல்லி தன்னுடைய மெய் காப்பாளர்களை, தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு இந்த பெண் யாருன்னு விசாரிக்கும் போது, விசாரித்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது உம்மோடு கூட சம பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறான்ல, அப்பம் புசிக்கிறான்ல, உங்களுடைய பிராண சிநேகிதன் அகித்தோப்பேல் இருக்கிறான்ல, அகித்தோப்பேலுடைய மகனாகிய எலியாமுடைய மகள் தான் இந்த பச்சைபால். நீங்க அந்த குளிச்சிட்டு இருக்க பார்த்தவ பேரு பச்சைபால். அவ யாரும் கேட்டாங்க, உங்களோடு கூட அப்பம் பூசித்து, உங்களோடு கூட மேசையில இருந்து சாப்பிட்டு, உங்களோடு கூட ஆலோசனை பண்ணி, உங்களோடு கூட உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து, உங்களோடு தேவாலயத்துக்கு வருகிறான்ல, இந்த அகித்தோப்பேலுடைய பேத்தி பச்சைபால். அகித்தோப்பேலுடைய மகனாகிய எலியாமுடைய மகள் தான் இந்த பச்சைபால். மட்டுமல்ல, உம்முடைய போர்ப்படை வீரனாய் இருக்கிறான்ல உரியா, அந்த உரியாவுடைய மனைவிதான் இந்த பத்சேபால். ஒரு 37 பேர்த்த சுத்தி ஒரு படைமாய் ஏற்படுத்தினான். தாவீது எங்கேயாவது போனா 37 பேரும் பின்னாடியே போவான். ஆனா அன்னைக்கு AK-47 இல்ல, அதனால என்ன இல்ல ஒவ்வொரு வாள் வச்சிருப்பான். தாவீதுக்கு இவங்க யாருன்னா பாதுகாப்பு படை வீரர்கள். போர்ப்படை தளபதி யோவாப்பு. இந்த 37 பேர் யாருன்னா பாதுகாப்பு படை வீரர்கள். இந்த 37 பேர்த்துலதான் யாரு இருக்கான்னா எலியாம், பத்சேபாளுடைய தகப்பனாகிய எலியாம் இருக்கான், பத்சேபாளுடைய கணவனாகிய உரியா இருக்கான். இப்ப சொல்லப்படுது பாருங்க, இந்த அகித்தோப்பேலுடைய மகன் எலியாமுடைய மகளாகிய பத்சேபால் மட்டுமல்ல, உம்முடைய படை சேனாதிபதி, உம்முடைய படைக்கு நின்று யுத்தம் பண்ணுகிற அந்த உரியாவுடைய மனைவி பத்சேபால்னு சொன்ன உடனே இந்த தாவீது விட்டுருக்கணுமா இல்லையா? விடல. தன்னுடைய இச்சையை தீர்த்துட்டான், தன்னுடைய ஆசையை தீர்த்துட்டான். இதனால உண்டான கோபம் அகித்தோப்பேலுக்கு, இதனால உண்டான காயம் அகித்தோப்பேலுக்கு, இதனால உண்டான வலி அகித்தோப்பேலுக்கு, இதனால் உண்டான விரக்தி அகித்தோப்பேலுக்கு. இதனால அகித்தோப்பேல் என்ன பண்ணிட்டானா, தாவீதோடு இருந்ததை விட்டு கீலோன்கிற அவனுடைய சொந்த தேசத்துக்கு போயிட்டான். போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, நாளைக்கு நாள் பகையை வளர்த்து கொண்டே இருந்தான். அகித்தோப்பேலுடைய கோபம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. 10 வருஷமா வளர்த்து இப்ப என்ன சொல்றான்னா, தாவீது என்ன செய்வேன், வெட்டுவேன். எவ்வளவு ஒரு கசப்பை வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. ஆனா ஒண்ணு கேட்கிறேன், இந்த அகித்தோப்பேல் உண்மையில நல்லவனா கெட்டவனா? ரொம்ப நல்லவன். பக்கத்து சொல்லுங்க, அகித்தோப்பேல் ரொம்ப நல்லவன், தாவீது ரொம்ப கெட்டவன். உண்மைதானே? இப்ப நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு அநியாயம் நடந்தா நம்ம விடுவோமாங்க? பாருங்க, தெரியுது எலியாமுடைய மகள்னு தெரியுது, உரியாவுடைய மனைவின்னு தெரியுது. இந்த பச்சைபாலை அடைஞ்சது மட்டுமல்ல, நயவஞ்சகம் உரியாவை கொன்னான். அகித்தோப்பேலுக்கு மன்னிக்க முடியல. இப்ப சொல்லுங்க, தாவீது நல்லவன் இல்ல கெட்டவன், அகித்தோப்பேல் கெட்டவன் இல்ல நல்லவன். அதாங்க உண்மை. கவனிங்க, இப்ப கெட்டவன் என்ன செஞ்சான்? கெட்டவன் யாது? சொல்லுங்களேன், கெட்டவன் யாது? தாவீது. இப்ப கெட்டவன் என்ன செஞ்சான்? நேர போனான், சங்கீதம் 51 முழங்கால போட்டான். ஆண்டவரே, என் மீறுதலை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். அகித்தோப்பேல் என்ன செஞ்சான்? ஆக்சுவலி அவன் நல்லவன். அவன் என்ன செஞ்சானா, ஒரு கசப்பை உள்ளால வச்சு அது வேர் விட்டு துளிர்க்க முடியாது, அந்த கசப்பை வளர செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நல்லவன் இதயத்துக்குள்ள கசப்பை வளர்க்கிறான். ஒரு கெட்டவன் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால போட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரேன்ட்டான். சங்கீதம் 51:1-2 வாசிங்களேன். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, கவனிங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் பாவம் எல்லாம் நீங்க என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. தாவீதுடைய ஜெபம். இப்படி ஜெபம் பண்ண பின்னாடிதான் பாருங்க, அப்சலோம் பாடுறான், இவன் எருசலேமை விட்டு போறான். எருசலேமை விட்டு போன உடனே
வந்து சொல்றாங்க, உம்மோடு கூட ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேல் உம்முடைய மகனாகி அப்சலோமோடு சேர்ந்துகிட்டான உடனே தாவீதுக்கு ஒரு பயம். உடனே தாவீது சொல்றாரு 2 சாமுவேல் 15:31, கர்த்தாவே இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடும். பாருங்க, ஒரு தப்பு செஞ்சவன் முழங்கால போட்டு, ஆண்டவரே என் மீறுதலை என் பாவத்தை என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி பாவ மன்னிப்பு ஜெபத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஒரு ஜெபம் பண்றான், ஆண்டவரே அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுன்னு ஆண்டவர் பைத்தியமாக்கிட்டாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, எவனாவது நமக்கு விரோதமா எழும்புனானா என்ன செய்யக்கூடாது, கசப்பை உள்ள வைக்க கூடாது. நம்ம கசப்பை வளர்த்துக்கிட்டே இருப்பான். அவன் என்ன செய்வான், ஈஸியா முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டு மன்னிப்பு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். தாவீது அகித்தோப்பேலுடைய வாழ்க்கையில தான் நடக்குது. அகித்தோப்பேல் கசப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கான். எத்தனை வருஷமா, 10 வருஷமா கசப்பு வளருது. என்ன சொல்றானா, இவனை வெட்டாம விட மாட்டேங்கிறான். ஆனா தாவீது முழங்கால போட்டு, ஆண்டவரே நான் செய்தது பாவம் தான் ஆண்டவரே, நான் செய்தது மீறுதல் தான் ஆண்டவரே, என்னை உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது நல்லவனாயிட்டான். இப்போ பாருங்க, ஒரு கெட்டவன் நல்லவனாயிட்டான். ஒரு நல்லவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கெட்டவனா வளர்ந்துகிட்டே இருக்கிறான். பக்கத்தில் சொல்லுங்க, நீ எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் மற்றவங்களையும் மன்னிச்சு நீயும் மன்னிப்பு கேட்டுட்டனா நீ ரொம்ப நல்லவன். நல்லவன் சொன்னோட எல்லாத்துக்கும் செழிப்ப பாருங்களேன். அதோட இன்னொன்னு சொல்லுங்க, நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நீ மற்றவனை மன்னிக்காம கசப்ப உள்ள வச்சனா நீ ரொம்ப கெட்டவன். இப்ப கவனிங்க, அகித்தோப்பேல் ரொம்ப கெட்டவனா என்ன செஞ்சானாச்சு, இதயத்துல அந்த கசப்பை வளர்த்ததுனால இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுட்டா தெரியுமா, அகித்தோப்பேலுடைய ஆலோசனை பைத்தியமாக்கிட்டாரு. ஏன்னா அகித்தோப்பேல் சொல்றான், நான் ராத்திரி 12,000 பேர்த்தை கூட்டி கொண்டு போய் உம்முடைய தகப்பனை நான் ஒருவன் மாத்துமே அவருடைய தலையை வெட்டுவேன். உடனே அங்க இருந்த அப்சலோமுக்கும் கூட இருந்த எல்லா மூப்பர்களுக்கும் ரொம்ப நல்லதா தோணுச்சு. ஆனா அங்க ஒருத்தன் முளைச்சு வர்றான், ஊசாயின்னு ஒருத்தன். ஊசாய் யாருன்னா அகித்தோப்பேலை போல தாவீதுக்கு ஒரு ஆலோசனைக்காரன். கவனிங்க, இப்ப ஊசாய் எங்க வந்துட்டு அப்சலோம் கிட்ட வந்துட்டான். அகித்தோப்பேல் தாவீது மேல பகையினால அப்சலோம் கிட்ட வந்தா, ஊசாய் தாவீது மேல பிரியத்தினால அப்சலோம் கிட்ட வந்தான். இப்ப ஊசாய் ஒரு ஆலோசனை சொல்றான், உங்க அப்ப நீ நினைக்கிறது மாதிரி எல்லாம் இல்ல, ராத்திரி போன உடனே புசுக்கு கழுத்தை வெற்றி வரைக்கும் ஆட்டு தலையாது. உங்க அப்பா இப்ப எப்படி இருப்பானா, தன்னுடைய பிள்ளைகளை பழி கொடுத்த கரடியை போல இருப்பான். உங்க அப்பா சாதாரணமான இல்ல, பயங்கரமான வீரன். அதனால நீ நினைக்கிறது மாதிரி டக்குனு போய் உங்க அப்பா தலையை கொத்திட்டு வர முடியாது. நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லா மூப்பர்களையும் எல்லா இஷ்டங்களையும் நம் பக்கமாய் திறப்புவோம். அதுக்கு பின்னாடி தாவீது, உங்களுடைய தகப்பனாகி தாவீது எங்கே போனாலும் அங்க போய் நம்ம அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டு மூடுமணி இறங்குவது போல உன் தகப்பு மேலையும் உன் தகப்ப சேனை மேலையும் இறங்கணும்னா எல்லாரையும் கொண்டுலான்னு சொல்லி அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அபத்தமாக்கிட்டான். தாவீது ஒரு ஜெபம் பண்ணா இல்ல, எது ஒரு கெட்டவன் நல்லவனாய் ஜெபம் பண்ணா இல்ல, அந்த ஜெபத்துடைய வேல்யூ. தாவீது கெட்டவனாக இருந்து பாவமனை கழுவுங்க ஆண்டவரே சொல்லி ஒரு பரிசுத்த வாஞ்சக்கினரா எதிர்பார்த்து நல்லவனா மாறினால அந்த பரிசுத்தவானுடைய ஜெபம் என்ன, அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டு. இப்ப பாருங்க, இப்போ இந்த ஊசாய் வந்து சொல்றான், அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனைப்படி செஞ்சா விளங்காது, அதனால கொஞ்ச நாள் பொறுமையா காத்து போன உடனே அகித்தோப்பேலுடைய ஆலோசனை என்ன ஆயிட்டு, பைத்தியமாகி போச்சு. இப்ப கவனிங்க, அகித்தோப்பேல் என்ன செஞ்சானா, தன்னுடைய ஆலோசனை எடுபடலன்ன உடனே நேர சேனம் வைத்து தன்னுடைய வீட்டுக்கு போனானா. கீழோல போய் இந்த அகித்தோப்பேல் வீட்டுல போய் எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்து நாண்டு கொண்டு செத்தானா. இந்த சாவுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த சூசைடுக்கு காரணம் என்ன தெரியுமா, அகித்தோப்பேலுடைய இதயத்துல உண்டான கசப்பு. பாருங்க, அதான் வேதம் சொல்லுது, யாதொரு கசப்பான வேதம் முளைத்தெழும்பி அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு
அகித்தோப்பேல் எப்ப அப்சலோமோடு சேர்ந்தானோ இதை கேள்விப்பட்ட அனைத்து இஸ்ரவேலின் மூப்பர்களும் எங்க சேர்ந்தாங்கன்னா அப்சலோமோடு சேர்ந்தாங்களாம். இந்த அகித்தோப்பேல் அத்தனை பேருக்கு சொல்லி அனுப்புனான். தன்னுடைய இதயத்தில் இந்த காயத்தை, தன்னுடைய இதயத்தில் இந்த வருத்தத்தை, தன்னுடைய இதயத்தில் தாவீது மேல இந்த கோபத்தை நிமித்தம் அத்தனை மூப்பர்களை என்ன செஞ்சானா இந்த அப்சலோமோடு இணைத்து கொண்டான், சேர்த்து கொண்டான். அநேகருக்குள்ளால கலக்கமுத்தை உண்டு பண்ணிட்டான். அநேகர் தேட்டுப்படும்படியான காயத்தை செய்துட்டான். இஸ்ரவேல்ல பெரிய பிரிவினையை உண்டு பண்ணிட்டான். கவனிங்க, இதற்கு காரணம் அகித்தோப்பேலுக்குள்ளால இந்த கசப்பு. அகித்தோப்பேலுக்குள்ளால இந்த கசப்பு அகித்தோப்பேலை என்ன செஞ்சிச்சுன்னா நாண்டு கொண்டு சாக வச்சிச்சு. அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாலை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்கள் மேல கசப்பு கொள்ளக்கூடாது. யாராவது ஒரு நபர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்குமானால் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே இந்த நபரை நான் மன்னிக்க ஆண்டவரே, நான் யார் மேல கசப்பு இல்லாதபடிக்கு உங்க முன்னாடி ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன். என் இருதயத்தில் இருக்கிற கசப்பை நீங்க வேற அறுத்து மாத்துங்க ஆண்டவரே. எனக்குள்ளால கசப்பு உணர்ச்சி வேண்டாண்டவரே. யாரை குறித்தோ எனக்குள்ளால கசப்பு இருக்கக்கூடாது. கசப்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஆண்டவரே.